You are watching Grace Television. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகினால் இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்த்து நாம் ஜபித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. நேர்முகமாக பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டல் வளாகங்களை, மார்க்கெட்டில், சந்தையில், கடைத்தெருவில் எங்கேயாவது பார்க்கும்போது, ஸ்கூல்கிட்ட அங்கே பார்க்கும்போது ஜனங்கள் சொல்கிறது, பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் பேசின வார்த்தை இந்த கிரேஸ் தொலைக்காட்சியில் நேற்று தினத்தில் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் பேசினாங்க, முந்தினத்து ஒரு பாஸ்டர் பேசினாங்க, அப்படி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி எங்களிடத்தில் தெரிவிக்கிறாங்க. ஆகினால கர்த்தர் இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த வசனங்களை நீங்கள் தினந்தோறும் பாருங்கள். இந்த சேனலை குறித்து மற்றவங்களுக்கு அறிமுகம் பண்ணுங்கள். கிரேஸ் தொலைக்காட்சி இந்தியான்னு சொல்லிவிடனால் உங்களுக்கு இதனுடைய காரியங்கள் தென்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அநேகருக்கு இது பிரயோஜனமாக படட்டும். ஒவ்வொரு நாளும் பலவிதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த சேனல்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஜெபத்தில் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்திட்டோம். ஒரு முக்கியமான பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். சக்கரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லியிருக்கிறார். யாக்கோபு, இஸ்ரவேல் இப்படிப்பட்டதான ஜனத்தார்களுக்கு சம்பவித்ததான காரியங்களை போல இல்லை, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, சம்பவித்ததை அன்றி யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ள சாபமாக இருந்தது போல அல்ல, ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்படுத்துவதாக சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது, and it shall come to pass that as ye were a curse among the heathen, O house of Judah and house of Israel, so I will save you, and you shall be a blessing. Fear not, but let your hands be strong. I will save you. நான் உங்களை ரட்சித்து, நான் உங்களை காப்பாற்றி, நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ள இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் இந்த முழு அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஆண்டுடைய வார்த்தைகள் ரொம்ப அழகாக ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான கருத்துக்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகையினால சம்பவித்தவைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், யூதா வம்சத்தாரையும் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க மேலே கண்ணும் கருத்துமாக விசாரிக்கிற ஒரு தேவனாக, எப்போதும் அவர்களை பார்த்து கொள்ளுகிறவராக ஆண்டவர் இருந்து பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளாக சம்பவித்தது போலவே ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி. அப்போ தேவன் எதற்காக நம்ம ரட்சிக்கிறார், எதற்காக காப்பாற்றார், மீட்டு ஆண்டவர் இதை உளையான சேற்றிலிருந்து, பாவங்களிலிருந்து, பயங்கரமான காரியத்திலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வருகிறார்னா அவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக. The Lord bringing his people from among all the clutches. The Lord saves his people from the murky clay to bless them abundantly. தேவன் தம்முடைய ஜனங்களை பாவ சேற்றிலிருந்து விடுவிக்கிறது, தூக்கி எடுக்கிறது, ரட்சிக்கிறது. எதுக்குன்னா தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக தான். இந்த காரணத்தில் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கரங்களை பலப்படுத்தும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால பயப்படாதீங்க, fear not. எது குறித்து நீ கவலைப்பட யோசிக்காத, பயப்படாத. பட் let your hands be strong. உன்னுடைய கரங்கள் எப்போதும் வலுப்பட்டு இருக்கட்டும், பலப்படுத்தி இருக்கட்டும்.
இந்த கருத்தில் ஒரு பலன் உண்டாயிருக்கட்டும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், பாதுகாத்து இருக்கிறவர், நம்மை தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ரட்சித்து நடத்துவார். இஸ்ரவேல் ஜனத்தை மாத்திரமில்லை, யாக்கோபின் சன்னதியை மாத்திரமில்லை, புற ஜாதிகளுக்குள்ள ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை ரட்சிப்பையும் ஆண்டவர் கொடுக்க, அவருடைய ரட்சிக்கிறதற்கு அவருடைய கைகள் என்ன குறுகி போனதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ரட்சகர் என்று ஒரு தெய்வம் நமக்கு உண்டு, ஒரு ரட்சகர் உண்டு. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு தான் இந்த உலகத்திற்கு இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்தார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக வாதிக்கப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வந்து அவர் சஞ்சலத்தை அடைந்து எப்படியெல்லாம் அவர் பாடுகளுக்குள்ளே கடந்து போவார்ன்றதான சம்பவங்களை அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டி எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு சம்பவங்கள். இந்த உலகத்திற்கு அடிக்கப்படுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியானவர் பிறப்பார்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்க, நம்ம ரட்சிக்கவே வந்தார். அந்த ரட்சகராகிய தேவன் ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். பயப்படாது, உங்களுடைய கரங்கள் பலப்படுத்தப்படட்டும், உங்கள் கரங்கள் வலுவடையட்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் ஆண்டவர் சொல்லப்படுகிற கால நேரத்தில் சஞ்சலத்தோடு கூட, ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, ரட்சிப்பில்லாதபடிக்கு பய நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை நிரந்தரமாக தருவார். பயங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய கரங்கள் எப்போதும் பலப்படுத்த வலுவடைய ஆண்டவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பின்தொடர்ந்து இருக்கும். இந்த காரணத்தில் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, சகரியாவின் புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் 8:13 கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே எல்லா விதமான தீங்குகளுக்கு விலக்கி ரட்சித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துவீராக. பயங்கள் நீங்கட்டும்ப்பா, ரட்சிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். தொடர்ந்து நீர் நடத்தும்படிக்காய் துதி கன மகிமம் குறைவருக்கு எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.